உடன்படிக்கையின் கர்த்தர் எதில் கொண்டு போய் முடிக்கிறார்? இதுவரைக்கும் சீரீஸ் ஆஃப் நான் எடுத்துக்கொண்டு வருகிறோம். உடன்படிக்கையின் விருந்தில் முடிகிறது. ஆமென். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும். 2 பார்ட்டி வரணும். ஆமாம், ஆணையிடணும். அதுக்கப்புறம் பலியிடுகிறார்கள். அப்புறம் ரத்தத்தினால் உடன்படிக்கையை சீல் பண்ணுகிறார்கள். தேவனை சாட்சியாக நிறுத்துகிறார்கள். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க நண்பர்கள். நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், ஸ்கூலில் படித்தவங்களாம் கொஞ்ச காலம்தான். அவங்க உண்மையான நண்பர்கள் கிடையாது. நமக்கு உண்மையான நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பர்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை இனி நான் சீஷர் என்று அழைக்க மாட்டேன், உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். ஏன்னா உடன்படிக்கைக்குள்ளே வந்தார். அவங்க அதுக்கப்புறம் சாப்பிட போகிறாங்க. ஆமென். இதில் பல ரகசியங்கள் உண்டு. இந்த சாப்பாட்டு காரியங்கள், விருந்து காரியங்கள் வேதத்தில் விருந்து என்கிறதான காரியத்தை வேதத்தை விட்டு எடுக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு அந்த விருந்து காரியங்களை போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். நாதாப், அபியூ, ஆரோன், மோசே 70 பேர் தேவ பர்வதத்தில் ஏறினார்கள். மோசே மாத்திரம் வரட்டும்னு சொல்லி கூப்பிட்டார். மோசையோடு தேவன் பேசினார், உடன்படிக்கையின் காரியங்களை பேசினார். மோசை கீழே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு சபையார் எல்லாம் என்ன சொன்னாங்க? ஒரு ஆணையிட்டார்கள். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்று ஆணையிட்டார்கள். ஆணையிட்டதுக்கப்புறம் எல்லாரும் ஏறிட்டாங்க மேலே. அல்லேலூயா. எல்லாரும் மேலே ஏறி தேவனை தரிசித்து புசித்து குடித்தார்கள். தேவனை தரிசித்த பின்பு புசித்து குடித்தார்கள். அப்போ புசித்து குடித்தல்ங்கிற காரியம் முன்னால் வரல, தூரமாக இருக்கிறது தான் முன்னால் வந்தது. உடன்படிக்கையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் புசித்து குடித்தார்கள். நண்பர்கள் தான் புசித்து குடிக்க முடியும். அல்லேலூயா. உடன்படிக்கைக்குள் வந்தவர்கள் தான் நண்பர்கள். சரி, அந்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து ராபோஜன ஆராதனைக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் சில ரகசியங்கள் உண்டு. இந்த காரியங்களை கேட்ட பிறகு நம்முடைய திருப்பந்தியை ஆசரிக்கிறது முற்றிலும் வித்தியாசமாய் மாறிடும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் நாம் அப்படி செய்ததே இல்லைங்கிறது போல் ஆகிவிடும். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் நோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, he is known for eating and drinking. இதுக்கு முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக நான் சொல்கிறது போல் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஆண்டவரை குறித்து எப்போ பார்த்தாலும் நினைக்கும் போது என்ன தோணும்னா, ஐயோ சாப்பிட்றது கூட நேரம் இல்லாதபடிக்கு, அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு, சாப்பிட்றது கூட நேரம் இல்லாதபடிக்கு ஊழியத்தினுடைய பாரம் அவ்வளோ இருக்குது. காலையில் எந்திரிச்சு ஊழியத்துக்கு போனாங்கன்னா சாயங்காலம் நைட்டு படுத்து தூங்கினா அது வரைக்கும் எவனையாவது போகிற இடங்களெல்லாம் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த நாட்களில் நான் சுவிசேஷத்தை வாசிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய பாரம் வந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப முன்னே நான் வாசிக்கும்போது அந்தளவுக்கு இல்லை, ஆனால் இப்போது பயங்கரமாக வந்து கொண்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், ஆண்டவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்த்தா, இந்த காஸ்பல்ஸ் வாசித்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் போனால் ஒரு குருடனை சொஸ்தமாக்குறது, அங்கே போனால் ஒரு பேயை துரத்துறது, இங்கே போனால் இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு நீடி பீப்புள் ஆர் தேர். பீப்புள் ஆர் வித் சச் நீட்ஸ். ஒருத்தன் ஃபிட்ஸுங்கிறான், ஒருத்தன் பேய் துரத்தி தீயிலும் தண்ணியிலும் விழப்பண்ணதுங்கிறது, இன்னொன்னொருத்தன் 6000 பிசாசுகளுக்கு லேகியோன்னு அவன் அப்படி அடங்காதவனாக இருக்கிறான். எப்பா காலையில் எந்திரிச்சு திருப்பி மறுபடியும் ஊழியத்தை அன்னைக்கு முடிக்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற லோடு இந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் ஆகிய நாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இருக்குதா? லோடுன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது பெருசாக இருக்குதா? ஒன்றுமே கிடையாதே. எனக்கு என்ன சிந்தை வருதோ அந்த சிந்தை உங்களுக்கு வேணும். தேவனே, லுக் அரவுண்ட் பீப்புள், லுக் அரவுண்ட். அப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க. நீங்கள் செஞ்ச ஊழியத்தில் 10 பைசா கூட நான் ஊழியம் செய்யலை. லுக் அட் த லோட் தட் ஜீசஸ் ஹேட். பட்னு தேவ வல்லமையினால செஞ்சாங்களே. நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். உங்களை சொல்லலாமா? ஆசைப்படுறீங்களா? There is a Godhead. There is a council of God. தேவனுடைய கவுன்சில்.
இன்னர் சர்க்கிள். அதிகாரிகள் எப்போவுமே ஒரு இன்னர் சர்க்கிளில் இருப்பாங்க. இன்னர் மோஸ்ட் சர்க்கிளில் என்ன பேசுகிறாங்கங்கிறது வெளியில் ஒருத்தருக்கும் தெரியும். அவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதில் உள்ள யாரும் வரவிடவும் மாட்டாங்க, வரவும் கூடாது. certain decisions will be made. அதுபோல் there is a Godhead. ஆதியிலே தேவன் எப்படி இருந்தார்? பிதாவாகிய தேவன் வார்த்தையானவராயிருந்தார். வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், வார்த்தை. அப்போ அந்த மூவரில் ஒருவர் ஒரு டெசிஷன், ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. இந்த மனுக்குலத்தை அந்த டெசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அநேக தீர்மானங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வெளியில் தான் இருக்கணும். லூசிஃபர் எங்கே இருக்கணும்? வெளியில் தான் இருக்கணும், உள்ளே வர முடியாது. இன்னர் சர்க்கிள். அப்போ அவன் என்ன நினச்சான்? நான் பொறாமை பிடிச்சவன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே, அவருடைய கூடாரத்துக்கு மேலே நான் கூடாரம் போடுவேன். அதை நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் அறிகிற அனந்த ஞானம் உள்ள தெய்வம். இவன் இப்படி யோசிப்பான்ட்டு நல்லா தெரியும். அப்போ அந்த கவுன்சில் நடந்துகிட்ருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவுன்சில் நடந்துகிட்ருக்கு. இந்த பொல்லாத பேய் இப்படி போவான், மனுக்குலத்தை ஏமாற்றுவான், என்ன செய்யலாம் என்ற அந்த இன்னர் சர்க்கிளில் கவுன்சில் நடந்துகிட்டு இருக்கும்போது God the Father was proposing the plan. We have to redeem the mankind at any cost. What shall we do? இந்த மனுக்குலத்தை நாம் எப்படியாகலும் அவர்களை என்ன செய்யணும்? ஏன்னா இவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நினைக்க போகிறான்? இமேஜின் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் அப்படி நினச்சி நம்மள்கிட்ட வருவான். அவனுடைய ஐடியா God knows. Hallelujah. Even before the thought comes, God knows. That's what the Bible says. நம்முடைய மனதிலே எண்ணங்கள் எழுகிறதற்கு முன்னமே இவனுக்குள் இந்த எண்ணம் எழும்பும் என்பதை தேவன் அறிவார். 25 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் கழித்து என்ன யோசிப்பவங்கிறத இப்போ சொல்ல முடியும் தேவனால். ஐயப்பா, நமக்கே இன்னும் தாட்டே வந்து 10 வருஷம் கழித்து நம்ம என்ன பேசுவோங்கிறத தேவன் இப்போ சொல்லுவார். நம்ம எவ்வளவு ஒரு லிமிட்டடாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? இவ்வளவு ஞானமுள்ள அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப பெரிய ஆளாக காட்டுறது எவ்வளவு ஒரு பெரிய தப்பு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அனந்த ஞானமுள்ள தெய்வம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அனந்த ஞான ஸ்வரூபா நமஹ ஓம். அனந்த ஞான ஸ்வரூபா, அனந்த ஞான ஸ்வரூபா நமஹ ஓம். அனந்த ஞான ஸ்வரூபா, அனந்த ஞான ஸ்வரூபா நமஹ ஓம். அனந்த ஞான ஸ்வரூபா, அனந்த ஞான ஸ்வரூபா. கணங்குள் மகிமையின் கர்த்தாவே, காத்திர நேத்திர பக்தாவே. கணங்குள் மகிமையின் கர்த்தாவே, காத்திர நேத்திர பக்தாவே. நரர் காண வந்தாரே, பரண நரர் காண வந்தாரே, காண வந்தாரே. பரண நம்மை காண வந்தாரே. கருணாகர தேவா தேவா, ஆனந்த ஞான ஸ்வரூபா, அனந்த ஞான ஸ்வரூபா நமஹ ஓம். அனந்த ஞான ஸ்வரூபா, அந்த பரமானந்த குணாலா, ஆதத்தின் தீதற்ற மனுவேலா. அந்த
ஆனந்த குணாலா ஆதத்தின் தீதற்ற மனுவேலா எம்மை ஆண்டு கொண்டாரே பரன் எம்மை ஆண்டு கொண்டாரே ஆண்டு கொண்டாரே பரன் எம்மை ஆண்டு கொண்டாரே ஞானாதிக்க துரையே துரையே ஆனந்த ஞான சொரூபா பந்தம் துயரம் தீர்த்தாரே பாவத்தை சாபத்தை ஏற்றாரே பந்தம் துயரம் தீர்த்தாரே பாவத்தை சாபத்தை ஏற்றாரே எம்மை பார்க்க வந்தாரே பரன் நம்மை பார்க்க வந்தாரே நம்மை பார்க்க வந்தாரே பரன் நம்மை பார்க்க வந்தாரே பரமாதிக்கத்தோரே தோரே ஆனந்த ஞான சொரூபா ஆனந்த ஞான சொரூபா நமாவோம் ஆனந்த ஞான சொரூபா ஆனந்த ஞான சொரூபா நமாவோம் ஆனந்த ஞான சொரூபா ஆனந்த ஞான சொரூபா அனந்த ஞான சொரூபா. இவன் இப்படி பேசுவான்ட்டு அந்த இன்னர் சர்க்கிளில் காட் நோஸ் தட். ஹல்லேலூயா. பள்ளி அறையில் என்ன பேசப்படும் என்பதை தீர்க்கதரிசி அறிவான். ஐயா ராஜா சொல்லலாம், இவனோட சண்டைக்கே போக முடியாது. நம்ம என்ன பேசுகிறோங்கிறத அந்த ஊரில் இருக்கிறவன் அவன் அறிகிறான். ஐயா ஒன்றும் பலிக்காது, நம்ம தோத்தது தான். பிரைஸ் தி லார்ட். இவனுக்கு விரோதமாக எந்திரிச்சு ஒரு நாளும் ஜெயமே எடுக்க முடியாது. சர்வ வல்லமை உள்ள எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக்கும் நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. எண்ணங்கள் தோற்றங்கள் அவ்வளத்தையும் அறிந்திருக்கிற தெய்வம். நம்முடைய இயக்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் அல்லவா. பதில் கொடுக்காமல் இருப்பாரோ? அவருக்கு ஒன்று தெரியவில்லை என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? ஐயா அனைத்தையும் அறிந்திருக்கிறவர், பொறுமையாக இருக்கிறார். நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். அது விரும்பினது கட்டாயம் வந்தே ஆகும். கால தாமதமானாலும் விரும்பினது வரும். அல்லேலூயா. அந்த இன்னர் சர்க்கிள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது இவன் இப்படி, இந்த பொல்லாத இந்த லூசிஃபர் இப்படி பேசுவான், அப்படி எண்ணுவான், என்ன செய்யலாம்? காட் நோஸ் அண்ட் காட் ப்ரிப்பேர்ஸ். அல்லேலூயா. தத்தளித்து போகிற தேவன் அல்ல, சகலத்தையும் அறிந்திருக்கிறபடினாலே. அல்லேலூயா. இந்த மனுக்குலம் கட்டாயமாக அடிமைப்படுத்தப்படும். இவன் சும்மா இருக்க மாட்டான். என்ன செய்யலாம்? அப்பொழுது வார்த்தையானவர், நான் போகிறேன், நான் போய் இந்த மனுக்குலத்தை மீட்பேன், நான் போய் இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டுமானால், நன்றாக கவனிங்க, சூப்பராக இருக்கும். பிதாவிடத்தில் ஒன்று கேட்டாராம். வார்த்தையானவர் கேட்டார், எனக்கு ஒரு சரீரம் வேண்டும், தருவீரானால் நான் போகிறேன். எனக்கு ஒரு சரீரம் தருவீரானால் நான் போகிறேன். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் அந்த சரீரத்தை நான் தருவேன் என்று சொல்லி ஒரு சரீரத்தை கொடுத்தார். அந்த சரீரத்தை கொடுக்கும் பொழுது, இதோ புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உமது சித்தத்தை செய்ய நான் வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் என்று எழுதியிருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல் பைபிள், பியூட்டிஃபுல். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆண்டவரை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னால் நம்மை குறித்தும் அப்படித்தான் எழுதியிருக்கிறார். எவ்ரி பர்சன் இன் த ஹோல் வேர்ல்ட், நாட் ஓன்லி ஹியர். According to Psalm 139 verse number 16,
139வது சங்கீதம் 16வது வசனத்தின் படி நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தேவன் ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அதங்க நீங்கள் பார்க்கலாம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, எவன் அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணால் நம்ம பேரில் ஒரு கார்டு எழுதுகிறாங்க, இல்லை புஸ்தகம் வைக்கிறாங்க. 10 வருஷம் கழித்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கரெக்டாக அந்த நம்பரை கொடுத்துட்டா போதும், அந்த புக்கை ஈஸியாக எடுத்துடுறாங்க. பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் இதில் எழுதியிருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு அங்கே எழுதியிருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னால் ஐ டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த பவர் என்னன்னு அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். உடனே இதையும் நோட் பண்ணுவாங்க. நம்ம போனால் தான் அந்த இடத்துல ஒரு புஸ்தகம் கிடைக்குது. ஆனால் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே நமக்கு ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சுருக்கிறார் ஆண்டவர். என்ன தான் எழுதியிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா? சக்ஸஸ் ஸ்டோரிஸ், blessings. In heaven there is always goodness. There is goodness, always goodness in heaven. God has not written any evil for any single person who is born into this world. Do you know? இந்த உலகத்தில் பிறந்ததான ஒரு மனுஷனுக்காகிலும் தேவன் ஒரு தீமையான காரியத்தை எழுதவே இல்லை. உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும். அல்லேலூயா. அந்த நன்மையான காரியங்கள் ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த நன்மையான காரியங்கள் விளங்க வேண்டும், வெளிப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிற தெய்வம் பிறந்த உடனே அந்த ஆபரேஷன் தியேட்டர்லையோ அல்ல லேபர் வார்டுலையோ ஒரு தூதன் வந்து நிற்கிறான். அதே நேரத்தில் பொல்லாத பிசாசும் வந்து நிற்பான். 2 பேரும் நிற்பான். பொல்லாத தூதனும் இருப்பான், தேவ தூதன் பரிசுத்த தூதனும் இருப்பான். அந்த பிள்ளைய அன்னைக்கே திருடிட்டு போகணுன்ட்டு அன்னையிலேருந்து குறி வைப்பான் பொல்லாத அசுத்தாவி. அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பறக்கும்போது கர்ப்பிணியாக இருக்கும்போது கர்ப்பம் தரிக்கும் போதுலேருந்தே ஜெபம், தேவனுடைய இரத்தத்தினாலே காத்துக்கொள்ள வேண்டாம். இந்த பிள்ளைக்காய் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பொல்லாத பிசாசும் இருப்பான். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதனை வைத்திருக்கிறார், அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருக்கிறார். God has appointed an angel for every person in this world. In this world. மத்தேயு 18:10 அப்படி சொல்லுகிறது பிரியமானவர்களே. Matthew chapter 18 verse number 10. அவனுடைய தூதர்கள், அந்த பிள்ளைக்குடைய தூதன் பரமபிதாவின் முகத்தை எப்போதும் தரிசிப்பான். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு உரிய தேவதூதர்கள், எனக்குரிய தேவதூதன் ஒருவன் இருக்கிறான், உங்களுக்குரிய தேவதூதன் ஒருவன் இருக்கிறான். Allow the angels to fight for you. Allow the angels. Hallelujah. Many of us don't know. நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாது, பயப்படவும் செய்வோம். நம்மளால் முடியுமா, சொல்ல முடியுமா, முடியாதா, ஒன்றும் தெரியல, சொல்லிக் கொடுத்தவனும் ஒருவனும் கிடையாது. Now is the time that you have to request your angel in the name of the Lord Jesus Christ to fight your battles. எந்த நேரத்தில் பொல்லாத துஷ்ட மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று தெரியாது. எந்த நேரத்தில் துஷ்டருடைய வார்த்தைகள் அம்புகளைப் போல பாயம். சபையில் இருக்கும்போது சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வெளியில் உலகத்தில் போய் பார்க்கும்போது சொந்த வீட்டார், சொந்த நபர்கள், சொந்தக்காரர்கள், வேலை செய்கிறவர்கள், அக்கம் பக்கத்து என்ன பிசாசுகள் எவனை தூண்டி விடுவான்னு தெரியாது. பட் யூ மஸ்ட் நோ, யூ மஸ்ட் எய்ம் தி arrows of God dipped in the blood of Jesus Christ 7 times and aim it. That's warfare. You have to win, but victory is on our side. Victory நம்ம பக்கத்தில் தான். தேவனுக்கும் தம்முடைய ஜனத்துக்கும் ஒரு நாளும் தோல்வி இருப்பதே இல்லை. There is no defeat for God and God's children. அப்போ அந்த கவுன்சிலில்
அந்த சண்டை போடுன்னு சொன்னேனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஃபைட். இந்த பொல்லாத அசுத்த பிசாசுகள் என்ன, நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கட்டும். நீங்கள் இன்றைக்கி செகண்ட் சர்வீஸில் தான் இதை சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டில் சொல்லலை. யூ நோ வாட் ஹேப்பன்ஸ், தீஸ் டீமன்ஸ் வில் டூ a work, ஒரு ஜாப், ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும். Demons cannot understand your mind. What is in your mind, demons don't know. பிசாசுகளுக்கு மனுஷர்களாகிய நம்முடைய மனதில் இருக்க காரியங்கள் அதுகளுக்கு தெரியாது. பட் how do they know us? எப்படி நம்மை அறிய முடியுது அப்படின்னு கேட்டால், the demons will study the word pattern that you have. The words that you speak are carefully monitored by demons. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். He is a highly strategical person. பயங்கர தந்திரசாலி. பிசாசுகளுக்கு சரியான யுக்தின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? புத்தி இருக்காது, ஆனால் யுக்தி இருக்கும். வெரி கிளவர். டக்குன்னு தட்டி உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிறான். அவனுக்கு எவ்வளவு யுக்தி இருக்கணும் அவனுக்கு. அவ்வளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி வச்சிருந்தாங்க. அதை நீங்கள் ஏசாயா 14வது அதிகாரத்தில் இப்போ பார்க்கக்கூடாது, இப்போ வேண்டாம், எனக்கு சப்ஜெக்ட் இல்லை. நீங்கள் வீட்டில் நோட் பண்ணி வீட்டில் வச்சு பாருங்கள். அப்பா பாருங்க, அவன் அப்படி ரெக்கையை விரிச்சானாலே அவனுக்குள்ள மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், பியூட்டிஃபுல் மியூசிக் வரும். பா, ஹோல் ஹெவன் வில் ரிவர்பரேட். பரலோகம் முழுவதும் வந்து அந்த மியூசிக், அவன் ரெக்கையை விரிச்சு அவன் பறந்து அப்படி போகும்போது அவ்வளவு மியூசிக், மதுரமான ஸ்வீட் மியூசிக். மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன். சேட்டன் இஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன். என்ன பாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகிப்போச்சா, இப்படி பேசுகிறீங்க? நாங்கள் கண்ணங்காரன்னு தான் பார்த்துருக்குறோம், கொம்புக்காரனை பார்த்துருக்குறோம், இந்த பார்த்துருக்கோம், அப்படி பார்த்துருக்கோம். கருப்பு துணி போட்டிருப்பான், கண்ணு ரெட்டாக இருக்கும், இப்படியுமா அவன் அப்படி ஆயிட்டான். இங்கே ஆன பிறகு தான் நமக்கு அந்த படங்களை பார்த்துருக்குறோம். பட் லூசிஃபர், அவன் பேர் லூசிஃபர், இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். அவனை போல ஒரு பியூட்டி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதே மாதிரி அவனை போல ஒரு மியூசிக், அப்பா பரலோகமே அதிர்ற அளவுக்கு பிரமாதம். God was enjoying that music. அவன் மியூசிக் வாசிக்கும் போது கர்த்தர் அவ்வளவு என்ஜாய் பண்ணுவார். பா, அப்படிப்பட்டவன் ஆண்டவருக்குடைய கூடாரத்துக்கு, சிங்காசனத்துக்கு மேலே கூடாரம் போடுவேன்னு சொல்லிட்டு வந்தானே, தாழ தள்ளப்பட்டு போனான். Archangel Michael, an angel of war. God has angels of war. நமக்குன்னு தேவன் தூதனை வச்சிருக்கிறார். He will fight our battles. God has kept. என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்களா? எல்லாம் அந்த நம்ம தெரிஞ்சுக்கணும் வசனத்தில் என்னென்ன இருக்குதுன்ட்டு. We are not needless, the people of needless casualty. அடி வாங்குகிற ஜனங்களாக நாம் இருக்கக்கூடாது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சிறைப்பட்டு போகிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. நாமோ அறிவு வேணும். Teach us to number our days that we may apply our hearts unto wisdom. அப்படின்னா எங்கள் நாட்களை எண்ணுகிறதான அறிவை எங்களுக்கு தாரும். ஞான இருதயத்தை தார். ஞானம் இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். அப்போ demons will not know what is in your mind. Hallelujah. Because we are very specially designed by God. Do you appreciate God? He is the master designer. I use these words. Master designer. And we are the masterpiece of God. Hey, I love to preach now. I love to teach you. Hallelujah. நான் தான் மாஸ்டர் பீஸ். நான் மாஸ்டர் பீஸ். ஐ ஆம் a masterpiece of God. என்னை போல இன்னொரு டூப்ளிகேட் உலகத்தில் இருக்க முடியாது. என்னை போல ஒரு ஒரிஜினல் சொல்லுங்களேன். என்னை போல ஒரிஜினல் ஒருத்தன் இல்லை, ஒரு டூப்ளிகேட்டும் வர முடியாது. ஐ எம் வெரி யூனிக். தட்ஸ் வை யூ ஆர் அ மாஸ்டர் பீஸ். நோபடி கேன், யூ cannot have your Xerox copy. You can have a Xerox copy for this paper, but you cannot have a Xerox copy for you.
உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி முடியாது, பேப்பரான ஜெராக்ஸ் காப்பி எடுத்துடலாம். ஆர் யூ வித் மீ? இருக்கீங்களா கூட? We serve a lovely God. Hallelujah. Now what happens? இந்த பொல்லாத பேய்கள் எதை வச்சு நம்ம மைண்டை கண்டுபிடிக்குதுன்னா, நாம் பேசுகிறதான வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிக்கும். Our word pattern reveals who we are. அதை வச்சு இந்த டீமன்ஸ் என்ன பண்ணும், பொல்லாத பேய்கள் என்ன பண்ணணும், நல்லா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடும். சிலருக்குள்ள இந்த எரிச்சலின் வார்த்தைகளை போடுவார்கள். எதுக்கெடுத்தாலும் கத்துன்னு கத்துறது, லொல்லுங்கிறது, வள்ளுன்னு விழுகிறது, பாயிறது. தட்ஸ் த நேச்சர். That's the nature of a person. The demons will not know, but the demons will study. இந்த பொல்லாத பேய்கள் எவ்வளவு நாள் ஸ்டடி பண்ணும்? ஒரு நாள் 2 நாள் கிடையாது. For years they will study the pattern of man. எப்பா இவ்வளவு ஸ்ட்ராட்டஜியா, இவ்வளவு யுக்தியா? எஸ். அப்படியே ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு வார்த்தை வரும்பொழுது என்ன நினைக்கிறான், ஒவ்வொரு வார்த்தை வரும்போது என்ன நினைக்கிறான், ஒவ்வொரு வார்த்தை வரும்போது இவன் எப்படி நினைக்கிறான், ஒவ்வொரு அப்படி பண்ணி ஆட்கொள்ள ஆரம்பித்து அப்படியே தள்ளிட்டு போயிடும். அப்படியே தள்ளிட்டு போகும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷர்கள் பேசும் வீணான ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் நியாயத்தீர்ப்பு நாளில் அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். இயேசு ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் வீணாக ஒரு வார்த்தை வரவில்லை. One word from the mouth of Jesus, it was not a waste. He knows. நான் உங்களுக்கு போன வாரமாக என்ன சொன்னது, kingdom of God is in words. Everything is through word. Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவுது. Words. Many words into one word, that is capital W, word. That is Jesus Christ. The Bible is full of words. வேதாகமம் எத்தனையோ வார்த்தைகள், அத்தனை வார்த்தைகளும் சேர்த்து அடங்கியது ஒரு வார்த்தை, இயேசு என்னும் வார்த்தை. It's very interesting to meditate on God. So sweet. Amen. அப்போ இந்த போராட்டத்தின் நடுவில் அந்த இன்னர் சர்க்கிளுக்கு வந்துடுறேன். இப்போ இங்கே போயிடலாம். அந்த இன்னர் சர்க்கிளில் வரும்பொழுது வார்த்தையானவர் என்ன சொன்னார்? ஆதியிலே குமாரன் இல்லை, வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவர் எனக்கு நான் போகிறேன், இவர்களை குணப்படுத்துகிறேன், இவர்களை ரட்சிக்கிறேன், இவர்களுக்காக மரிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் மாம்ச சரீரத்தில் இருக்கிறபடினால் எனக்கு ஒரு சரீரம் வேண்டும் என்று கேட்டார். தேவன் அதை கிராண்ட் பண்ணினார். சரீரத்தில் இருந்து நான் போய் மனுக்குலத்தை மீட்க வேண்டுமானால் ஆவியானவரை பார்த்து வார்த்தையானவர் சொன்னார், நான் சரீரத்துக்குள் போனதுக்கப்புறம் உம்முடைய உதவி எனக்கு வேண்டும், தருவீரா? ஆவியானவரை பார்த்து, இட் இஸ் டன், கிராண்டட், தருகிறேன், நான் வர்றேன். அதனால தான் ஞானஸ்நானம் எடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 30 வயசு வர்ற வரைக்கும் சாதாரண ஒரு மனுஷனை போலத்தான் இருந்தார் மாம்ச சரீரத்தில். அல்லேலூயா. For 30 years the ministry was a big zero. எப்படி பேசுறார் இவர் அப்படின்னு நினைக்கிறீங்க? 30 வருஷம் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. That's a silent period. In your life there may be a silent period. Don't worry. When the time comes, the Holy Spirit will come and help you, and your ministry or whatever, it will start. 30 வருஷம் ஜீரோவாக இருந்து ஒன்றும் சைலண்ட்டாக இருந்தது. வேளை வரும் பொழுது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு யோவான் ஸ்நானனை தேவன் அனுப்பி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வேளை வந்தது. என்னால் நீர் ஞானஸ்நானம் எடுக்கலாமா, உம்மாலே அல்லவா அப்படின்னு கேட்ட பொழுது, நிறைவேற்றுகிறது, நீதியை நிறைவேற்றுகிறது, நமக்கு இப்படி ஏற்றதா இருக்கிறது, முதல்ல நீ எனக்கு கொடுனார். வேளை வந்தது. வேளை வந்த பொழுது என்ன நடந்தது? உங்களை நான் கேட்கணும், என்ன நடந்தது? டக்குன்னு கரையேறின உடனே யார் வந்தார்? அழகா புறாவை போல். ஏன் அன்னைக்கு கவுன்சில், காட்ஸ் கவுன்சில் என்ன டிசைட் பண்ணாங்க? நான் மாம்சத்தில் போவேன், ஏற்ற வேளை வரும்பொழுது ஐ நீட் யுவர் ஹெல்ப். அல்லேலூயா. God the Father is a planner. God Jesus Christ is the one who executes.
But the Holy Spirit is the one who makes it alive. லைஃப் கொண்டு வர்றது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. Amen. So I need your help. அன்னைக்கு சொன்னது it is done. கரையேறின உடனே ஆவியானவர் வந்தார். அன்னையிலேருந்து ஊழியம் ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து வித்தியாசம். ஃபட் 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 ஃபட். நான் அதை கற்றுக்கொண்டேன். தேவனே, இது எவ்வளோ உண்மையோ அது போல ஜீசஸ் கேட்டாரே, ஆண்டவரே எனக்கு நீர் வேணும்னு. ஆவியானவர் வேணும். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், தேவனே எனக்கு உம்முடைய உதவி வேணும். கேட்குறதுக்கு ஆளுங்க இருக்கிறீங்களா? ஆசையாக இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? தேவனே, இயேசுவானவருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவைப்பட்டது. தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் அவரை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணினார் என்று போட்டிருக்கிறது. ஜான் 3:34 அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணினார். வித்தவுட் மெஷர் என்று போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமையில் தான் அவர் ஊழியம் செய்தார். ஆமென். சிலுவைக்கு போனார். மிஷன் ஓவர். ஹல்லேலூயா. உடன்படிக்கை செய்யப்பட்டது. அந்த உடன்படிக்கையில் ஆணையிட்டார். ஆணையிட்டு ரத்தம் சிந்தினார். ரத்தத்தினால சீல் பண்ணினார். தேவன் அதுக்கு சாட்சியாக இருந்து we have become friends of Jesus, friends with God. நாம் சத்துருக்களாய் இருக்கையில் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் 5. நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் தேவனற்றவர்களாய் இருந்தோம் என்று எபேசியர் 2 நாம் வாசிக்கிறோமே. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம் என்று தேவன் சொல். ஆனால் இப்பொழுதோ ஒரே பண்ணையும் மாளிகையுமாக இசைவாய் கூட்டப்பட்டு வருகிறோம். தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதி முடிக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கற்களை போல என்ன பாக்கியம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. பிளர்ந்ததாம் பாறையே நின்னில் நான் மறையட்டே. ஹல்லேலூயா. பிளர்ந்ததாம் பாறையே நின்னில் நான் மறையட்டே. சங்கேதமே എനിക്കാനന്ദമേ നിന്നിൽ ചാരിടും അവർക്ക് ആശ്വാസമേ. നിന്നാത്മബലൻ എനിക്കാനന്ദമേ. പിളർന്നതാം പാറയേ നിന്നിൽ ഞാൻ മറയട്ടെ. ഓ പിളർന്നതാം പാറയേ നിന്നിൽ ഞാൻ മറയട്ടെ. സങ്കേതമേ എനിക്കാനന്ദമേ നിന്നിൽ ചാരിടും അവർക്ക് ആശ്വാസമേ. നിന്നാത്മബലം എനിക്കാനന്ദമേ. പിളർന്നതാം പാറയേ നിന്നിൽ ഞാൻ മറയട്ടെ. ലോകത്തിൽ കഷ്ടമുണ്ട്, എന്നാൽ ജയിച്ചവൻ കൂടെയുണ്ട്. ലോകത്തിൽ കഷ്ടമുണ്ട്, എന്നാൽ ജയിച്ചവൻ ഉണ്ട്. തീയമ്പുകൾ ശത്രു എയ്തിടുമ്പോൾ തൻ ചിറകിൻ നിഴലിൽ അഭയം തരും. തീയമ്പുകൾ ശത്രു എയ്തിടുമ്പോൾ തൻ ചിറകിൻ നിഴലിൽ അഭയം തരും. പിളർന്നതാം പാറയേ നിന്നിൽ ഞാൻ മറയട്ടെ. പിളർന്നതാം പാറയേ നിന്നിൽ ഞാൻ മറയട്ടെ. സങ്കേതമേ
ഏകൻ എന്നെ നീ കരുതിടുമ്പോൾ തുണയായി ആരും ഇല്ലെങ്കിലും, ഏകൻ എന്നെ നീ കരുതിടുമ്പോൾ തുണയായി ആരും ഇല്ലെങ്കിലും, തലയിണയായി കൽമാത്രം എന്നിൽ നിന്നുമ്പോൾ കോവേനിയിൽ തൂതർമാർ ഇറങ്ങി വരും. തലയിണയായി കൽമാത്രം എന്നിൽ നിന്നുമ്പോൾ കോവേനിയിൽ തൂതന്മാർ ഇറങ്ങി വരും. പിളർന്നതാ പാരയേ നിന്നിൽ ഞാൻ മറയട്ടെ, ആഹാ പിളർന്നതാ പാരയേ ഹല്ലേലൂയ നിന്നിൽ ഞാൻ മറയട്ടെ. സംഗീതമേ എനിക്കാനന്ദമേ നിന്നിൽ ചാരിടും അവർക്ക് ആശ്വാസമേ, നിന്നാത്മബലം എനിക്കാനന്ദമേ. പിളർന്നതാ പാരയേ നിന്നിൽ ഞാൻ മറയട്ടെ. പാടலாம். പിളർന്നതാ പാരയേ നിന്നിൽ ഞാൻ മറയട്ടെ. സംഗീതമേ എനിക്കാനന്ദമേ നിന്നിൽ ചാരിടും അവർക്ക് ആശ്വാസമേ, നിന്നാത്മബലം എനിക്കാനന്ദമേ. പിളർന്നതാ പാരയേ നിന്നിൽ ഞാൻ മറയട്ടെ. I need the help of the Holy Ghost. Lord, I need the help of the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் நாம் இன்று கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், தேவனே தேவனே நான் மாம்சத்தில் இருக்கிறேன், I need your help. Every morning when you get up, ask the Holy Ghost. He is faithful. In as much as you see Jesus Christ is full of love, the Holy Spirit is also full of love. Hallelujah. நாம் இயேசு கிறிஸ்துவானவரை எப்படி ஒரு அன்புள்ள இரட்சகராக தெய்வமாக பார்க்கிறோமோ அனுபவிக்கிறோமோ, அதே போல அன்புள்ள தெய்வம், அதே போல அன்புள்ளவர் தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி தம்முடைய இரத்தத்தை சிந்தி உடன்படிக்கையின் விருந்துக்குள்ளாக வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தான், இப்போ நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரேன், பழைய ஏற்பாட்டில் தான் விருந்து அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு ஆரம்பித்தேன், ஆனால் நான் அதை தொடவே இல்லை. மை ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நோன் ஃபார் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். ஹல்லேலூயா. என்ன தமிழில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புசிக்கிறதுக்கும் குடிக்கிறவருக்கும் பேர் போனவர். எப்படி தோணுது? எப்படி தோணுதுன்னு கேட்டேன். புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் பேர் போனவர். என்ன கிண்டலாக பண்ணுறீங்க என்னன்னு? இங்கே தான் இருக்கிறார் ஆண்டவர். இப்போ இங்கே தான் இருக்கிறாங்கல்ல, சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அதை பார்த்து இந்த பரிசேயர்கள் பொல்லாதவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னான். நமக்கு விரோதமாக நறுக்குன்னு சுருக்குன்னு பேசுகிற ஆள் இல்லாமல் போக மாட்டான். எது செஞ்சாலும் ஏதாவது சொல்கிறதுக்கு அப்படியே பிறந்திருக்கிற புண்ணியவான்கள். மத்தேயு 11வது அதிகாரம் 18-19 ஒரு இந்த மாதிரி நறுக்குன்னு ஒரு பேச்சு வந்தது பாருங்க. மத்தேயு Matthew chapter 11, 18 and 19. எப்படி எனில், யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான். அதற்கு அவர்கள், ஏண்டா ஒருத்தன் சாப்பிடலன்னா அவனுக்கு கொடுக்குற பேர் இதாடா? ஒரு மனுஷன் சாப்பிடலன்னா அவன் வாழ்நாளெல்லாம் அவன் சாப்பிடாம இருந்தான். வெட்டுக்கிளியும் தேனும். அந்த வெட்டுக்கிளின்னா நம்ம பார்க்குற வெட்டுக்கிளி கிடையாது, பூச்சி இல்லை. அது ஒரு விதமான கான், அது இஸ்ரேலில் அது ஒரு விதமான தாவர ஐட்டம். அதுவும் தேனும், காட்டு தேனும்
ஒட்டகமயிர் தரித்த உடையும் போட்டுக்கிட்டு அவன் போனான். அவனுடைய பிரதிஷ்டை அது, அவனுடைய பிரதிஷ்டை. 7 நாள்லையும் ஒரு நேரமாவது உபவாசம் போடாமல் சாப்பிடாமல் இருக்கிற ஒரு பிலீவரை கண்டா அவன் பிலீவர்னே சொல்ல மாட்டேன்னு ஒரு பிரதான ஒரு அருமையான தேவதாசன் சொன்னார். வாரத்துக்கு 7 நாள், 7 நாளில் ஒரு நேரமாவது அவன் ஸ்கிப் பண்ணா அவனைத்தான் பிலீவர்னு சொல்லுவேன்னார். எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா? 7 நாளும் 7 வேளை சாப்பிட்றவங்களை என்னத்தை சொல்ல? சாப்பிடாம வந்து அவனுடைய பிரதிஷ்டை, அவன் பிறக்கும் போதே அபிஷேகத்தில் பிறந்தவன், அவன் அனாயிண்டிங்கில் பிறந்தவன். அவனுக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குது. அவன் லைஃப் ரொம்ப ஷார்ட், ரொம்ப குறுகிய வாழ்க்கை. ஆனால் சரியான தேவ மனுஷன் பா. அவனை குறித்து ஒரு நாள் ஒரு ஸ்டடி வச்சுருக்கேன், எடுக்கிறேன் பாருங்கள். அப்போது இவன் சாப்பிடாம வந்ததுனால இவனை பிசாசு பிடிச்சவன்னு சொல்லுவேங்க. அப்புறம் மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தாராம். அதற்கு அவர்கள் போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். போதும், ஏன் பாவிகள் சிநேகிதனுங்கிறான்? ஏன் நீ ஆயிருக்க வேண்டியதானே ஃப்ரெண்டா? உனக்கு என்ன அவ்வளோ வயிறு எரியுது? இருக்கீங்களா என்னோட? ஆயக்காரர்களும் பாவிகளும் ஃப்ரெண்டானா உனக்கு என்ன? ஏன் நீ ஆயிருக்கிறது உன்னை ஆக வேண்டான்னு சொன்னார் ஆண்டவர். ஏதாவது பதில் சொல்லுங்களேன். சொல்ல இல்லை, ஆயிட்டு போ. ஏன் அவங்க ஆகுறாங்க அப்படின்னா அவர்கள் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். In as much as people who receive Jesus Christ, they are given the authority to become children of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 அப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆயக்காரர்களும் பாவிகளும் தேவனுடைய நண்பர்களாகிறார்கள். நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன், ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட் ஃபார் காட். போன வாரம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட் ஃபார் காட், whom God will call as friend. Not everybody. This is a very hard thing. Not everybody. ஆண்டவர் ஆபிரகாமை நண்பன் என்று கூப்பிட்டார். அவனோடு உடன்படிக்கை செய்தபடினாலே he entered into a covenant. உடன்படிக்கைக்குள்ளாக யார் யார் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய நண்பர்களாய் மாற. அவங்களுக்கு பேர் தான் நண்பன். ஸ்கூலில் படித்தவன்லாம் நண்பன் கிடையாது. நண்பன் கொஞ்ச நாளைக்கு சொன்னேனே போன வாரம் உங்களுக்கு. ஸ்லாம் புக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் எழுதியிருப்பாங்க எந்த 10, 20, 30 வருஷம் முன்னால் அவன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். அதெல்லாம் பஞ்சாப் பறந்து போயிருக்கோம். ஸ்தோத்திரம். நான் தான் சொல்கிறேன்னே, எனக்கு சில பேர் அப்படி நண்பர்கள்னு சொல்லி ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்தோத்திரம். நான் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டாக சின்ன பிள்ளையாக படிக்கும்போது அவனுடைய மூஞ்சியும் எனக்கு தெரியல. இப்போது அவங்களுடைய முகங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. இப்போவும் அவன் இவன்னு தெரிய மாட்டேங்குது. டே என்னை தெரியலையாடாங்கிறாங்க. அது மாதிரி தாண்டா என்னையும் உனக்கு தெரியாதுன்னா, ஆஹா உன்னை எனக்கு நல்லா தெரியுண்டாங்கிறான். நான் என்ன பண்ணேன்? அது மாதிரி மாறி போகுது. இவங்கெல்லாம் நண்பர்கள் நம்ம சொல்கிறதுக்கு மனுஷன் ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவனோ மாறாதவர். தேவனோ நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொன்னாரே. When God calls somebody as a friend, he is a real friend to God. Otherwise God will not simply use that word. நம்ம மனுஷர்கள் நல்ல வார்த்தைகளை ஊதுறதுல ரொம்ப பல மன்னர்கள். ஊதுறதுல ரொம்ப மன்னர்கள். எதையா ஊதிட்டு வரோம், வேண்டாம் அந்த ஊதுறதுலாம் இப்போ வேண்டாம். ஆனால் நம்ம மீன் பண்ண மாட்டோம். அது அப்படியே அந்த அந்த நேரத்துக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகள் போடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூன்ட்டு போயிடுவோம். நிஜமாவா நீங்கள் ஹாப்பி பர்த்டே வாழ்கன்னு சொல்கிறோம். அது ஒரு பழக்கத்துக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சி வெரி கேர்ஃபுல். பட் மை காட் இஸ் நாட் லைக் தட். when he said something he means it. Hallelujah. We have a trustworthy God. நம்ப தகுந்தவர். Hallelujah. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்,
நம்ப தகுந்தவர். நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன் இல்லைன்னா நம்மளை பாட வச்சுருவாங்க இல்லைங்க. அல்லேலூயா, நான் பாட்டுக்குள்ளே போக முடியாது. ஆல்ரைட், நம்ம இயேசு கிறிஸ்து அதை குறித்து கண்டுட்டாரான்னா கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. அவர் போஜன பிரியனும் போஜனம் பண்ணுறதும் பானம் பண்ணுறதில்ல பேர் போனவர். எவனோ ஒருத்தன் என்னமோ சொல்கிறாங்கிறதுக்காக அவர் போஜனம் பண்ணுறதை நிறுத்தலை, பானம் பண்ணுறதை நிறுத்தலை. அவர் பாட்டுக்கு போஜனம் பண்ணிட்டு பானம் பண்ணிட்டு எல்லாரையும் போஜனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். என்னப்போ வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் ஹியர்? நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். when you are a spiritual person you will encounter all kinds of fellows who will give a counter ideas which will never match with what God has spoken to you. தேவன் உங்களோடு கூட ஒரு ஐடியா கொடுத்து செயல்பட வைப்பாரானால் உங்களுக்கு சுற்றியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் உங்களுக்கு கவுண்டர் ஐடியா கொடுத்து உங்களை ஒரு மாதிரி ஆக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். கண்டுக்கவே கூடாது. அல்லேலூயா. போஜன பிரியன்னு சொன்னதுனால அந்த ஐட்டம்ஸை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், உடன்படிக்கை எங்கே போய் முடியுதுன்னா போஜனத்தில் தான் முடியுது. போஜனத்தில் முடியாவிட்டால் உடன்படிக்கை செய்து பிரயோஜனம் இல்லை. மனுக்குலத்தை மீட்க வேண்டுமே, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினீர். 23rd Psalm என்ன நினைக்கிறீங்க? உடன்படிக்கையின் சங்கீதம் அது. அல்லேலூயா. தாவீதுக்கு இது ஏற்கனவே தெரிந்தது தான். எங்கெங்கெல்லாம் போஜனத்தில் கர்த்தர் நடத்தியிருக்காங்கன்னு பாருங்கள், நீங்கள் சிரிப்பீங்க. கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா அவர் பேர் போனவர், புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் பேர் போனவர். ரெடியாக இருக்கீங்களா? கானாவூர் கல்யாணம் முதல் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லாம் வாசிக்கிறதுக்கெல்லாம் நான் நேரம் லிஸ்ட்டு சொல்லிடுவேன், நீங்கள் கடைசியாக சிரிச்சுக்குங்க. கானாவூர் கல்யாணத்தில் போய் என்ன செய்தார் ஆண்டவர்? திராட்சை அங்கே போய் என்ன இருக்கு? அப்போ போஜனம் தானே. போயிட்டார் கல்யாணத்துக்கு, போய் சாப்பிடணும். சாப்பிட்டு ரசத்தை குடிக்கணும். ரசம் இல்லையா? பாரு, நான் ஒரு அற்புதம் செய்கிறேன். அல்லேலூயா. போஜனம். ரெண்டாவது எங்கே போனார்? ஃபீடிங் தி மல்டிடியூட். இவங்கெல்லாம் ஆடுகளை போல் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்யலை? இவங்களுக்கு பசிக்குமே, உபதேசத்தை கேட்க வந்தவங்களுக்கு பசிக்குமே, என்னடா பண்ணலாம்? போஜனம் போக்கூட ஒரு அற்புதம் செஞ்சாங்க. சாப்பாடு போட்டார். இயேசு சாப்பாடு போட்டாரா இல்லையா? சாப்பாடு போட்டார். இப்போமே நீங்கள் எதுனா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவீங்க, இப்போ சாப்பிட்றதுக்கும் புசிக்கிறதுக்கும் இவர் பயங்கர பேர் போனவர்னு. அல்லேலூயா. ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது. என்ன பண்ண, சம்டைம்ஸ் அவர் காட் இஸ் ஸோ ஃபன்னி அண்ட் ஹியூமரஸ். அப்புறம் டாக்ஸ் கலெக்டர்ஸ், ஆயக்காரர்கள் பாவிகள் போய் பந்தியில் டபால் நின்று செஞ்சிட்டாரு. உட்காந்துட்டாங்க. ஆண்டவர் ஸோ எடுங்க, சாப்பாடு போடு, பரிமாறு. அல்லேலூயா. பாஸ்டர் அப்படி போடுவீங்களா நீங்களும்? அப்புறம் நாலாவதாக போனார். ஒரு அம்மா அங்கே உட்காந்துட்டு இருந்துச்சு. கிணத்து கடவு கிணத்து பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்துச்சு. ஏம்மா எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடு. மறுபடியும் ட்ரிங்க்கு. எங்கே போனாலும் இந்த டாப்பிக்கை விட்டு போக மாட்டார் போல இருக்கு ஆண்டவர். அந்த அம்மா கொடுத்துருச்சு ட்ரிங்க்கு. ரைட்டு. 5வதாக சகையை பார்க்க போனார். அவன் இறங்கி வந்தான். டின்னருக்கு போவான் வான்னு கூப்பிட்டு போயிட்டார். ஹி ஹேட் டின்னர் இந்த நைட். ஜாக்கியஸ் வீட்டில் கர்த்தர் ராபோஜனம், ராத்திரி வேளையில் போஜனம் பண்ணி டின்னர். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு அர்த்தம், இந்த வீட்டுக்கு சாப்பாடு வந்ததுன்னு அர்த்தம். சூப்பராக இல்லை? சூப்பராக இல்லையா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்து அப்புறம் கையை குலுக்கி கேட்பேன். வா லெட்ஸ் ஈட். உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டியா? வா என்ஜாய், லெட் அஸ் ஈட். ஹல்லேலூயா. பயங்கர ரகசியங்கள் பின்னால் தான் வரும். இன்றைக்கி முடிக்க மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இதை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு போகிறேன். ஹல்லேலூயா. பசியை கிளப்பி விட்டீங்களே மாஸ்டர். ஆஹா, என்னையா வச்சுருக்கீரு? கோழி பிரியாணி வச்சுருக்கீங்களா வீட்டில்? பார்த்துங்க, வா போகலாம். அவன் ஏன் டின்னர் வித் ஜாக்கியஸ். ஆமென். அடுத்ததாக 6வதாக பார்க்கும்போது, உயிர்த்தெழுந்த பிறகு இப்போயாவது விடுவாரா? ஏதோ மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது சாப்பாடு, அது ஜூஸு போனால், உயிர்த்தெழுந்த பிறகு பிள்ளைகளே பசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? வேறு எதையும் இன்னும் பேசவே தெரியாதா? என்னடா இது? நான் கூட அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ இல்லை, ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு அன்புதை! இப்படித்தான் நம்ம நினச்சிருக்கிறோம். இவ்வளோ நாள் நமக்கு போதிச்சவங்களும் அவங்க அந்த ஆங்கில தான் பேசியிருக்காங்க. இவங்களுக்கு பசிக்குமேங்கிறதுக்காக ஒரு எவ்வளோ அன்புள்ளங்கொண்ட பாசங்கொண்ட நேசங்கொண்ட தேவன் பிள்ளைகளுக்கு இருக்குதான்னு சொல்லி அப்படி அந்த ஆங்கிளில் தான் போனமே ஒழிய உடன்படிக்கை விருந்துங்கிறது இது வரைக்கும் மண்டையிலேயே ஓடலை. ஏன் அதை தொடுகிறார்?
இதை விட வேடிக்கையான அடுத்த காரியத்தை நான் பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10:41. நீங்கள் எல்லாம் எடுத்தே நீங்கள் ஆகணும். ஆக்ட்ஸ் சாப்டர் 10:41. ஹல்லேலூயா. 10:41 பாருங்க. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல். எல்லா ஜனங்களுக்கும்னா அப்போ எல்லா ஜனங்களும் வாசிக்கலாமே இல்லையே? எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன் நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படிக்கு செய்தார். வசனத்தை ஒழுங்க பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன். நீங்கள் பதில் கொடுக்க வேண்டுமானால் வசனத்தை சற்று உற்று பார்க்க வேண்டும். என்ன கேள்வி? சொல்ல மாட்டேன், பதிலும் சொல்ல மாட்டேன். என்னையா அப்போ நாங்கள் என்ன ஆகிறது? தானியேல் மாதிரியா நாங்கள்லாம் அவ்வளவு பெரிய ஆட்கள்? கேள்வி என்னன்னா, இயேசு எப்போ சாப்பிட்டார் பாருங்க. இப்போ நம்ம இருக்கோம். இப்போ எங்கேயாவது சாப்பாடு ரெடி பண்ணோன்னா நீங்களும் மாம்சத்தில் இருக்கீங்க, நானும் மாம்சத்தில் இருக்கேன். பிரியாணி சாப்பிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த மாம்ச சரீரம் இருக்காதே. யோசிச்சிங்களா? பைபிள் ஒழுங்காக வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம், இது விளங்கலை, விட்டுறோம். என்னைக்காவது ஒரு நாள் தெரியும்ல, விட்டுறோம். பாருங்க, உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு ஃப்ளஷ் அண்ட் பிளட் கிடையாது, ஆவியின் சரீரம். அது உயிர்த்தெழுந்த ஒரு சரீரம் இருக்குது, ஆவி மனுஷன். மாம்ச மனுஷனுக்குரிய சாப்பாடு ஆவி மனுஷனுக்கு கொடுக்க முடியாதே. என்ன இப்போ ரகசியம் இது? அப்போ உயிர்த்தெழுந்த பிறகு இன்னொரு காரியம் பார்க்கணும். பின்பு அவரோட புசித்து குடித்தவர்கள். அப்ப அவர் வேடிக்கை பார்க்கலன்னு அர்த்தம். பேதுரு எப்படி இருக்கிறார்? இந்த மனுஷர்கள் மாம்ச சரீரத்தில் இருக்கிறான். நம் மத்தியில் இயேசு உயிர்த்தெழுந்தவர் நிற்கிறார். அப்ப யார் சாப்பாடுனா யாருக்கு தான் பொருத்தம்? அவருக்கா? நம்ம மக்கள் நிறைய பேதர்கள் இங்கே இப்படி தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த பேதர் இங்கே ஒன்று வந்து உட்காந்துருக்குது போல இருக்கு. இங்கே நம்ம மாம்சத்தில் இருக்கிறவங்க பிரியாணி போட்டிருக்காங்க, இயேசு உயிர்த்தெழுந்தவர் இருக்கிறாரு. இந்த பிரியாணி யாருக்கு பொருத்தம்னு கேட்குறேன். அப்புறம் என்ன அவருக்கு பொருத்தங்கிறீங்க? அவருக்கு என்ன சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு? நம்ம தான் சாப்பிட முடியும் இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? அவரோடே. அப்போ அதில் பயங்கரமான மிஸ்டரி இருக்குது. என்ன தெரியுங்களா? உடன்படிக்கை செய்கிறதுக்கு ரெண்டு பார்ட்டி வரணும்ல, ரெண்டு பார்ட்டி ஆணையிடணும்ல. ரெண்டு பார்ட்டி ஆணையிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்கல்ல. அப்போ ரெண்டு பேரும் போய் சாப்பிடணும் இல்லையா? ஒருத்தர் சாப்பிட்டா எப்படி? தட்ஸ் இட். ஆனாலும் இது கூட அர்த்தம் வேற. நான் சொல்கிறேன், அவர் என்ன சாப்பிட்டார், எப்படி சாப்பிட்டார்? Shall I tell you a secret? We are created in a unique fashion. நம்ம ரொம்ப பயங்கர விசித்திர வினோதமாக படைக்கப்பட்டோம். விசித்திர வினோதமான நமக்கு கிட்னி இருக்குது, இது இருக்குது, நெஞ்சு இருக்குது, அது இருக்குது, கண் இருக்குது, மூளை இருக்குது. அந்த விசித்திர வினோதம் சொல்லலை. தட் இஸ் a different story. அப்புறம் என்ன விசித்திர வினோதம்னா, we are dual people with dual nature. மாம்சத்திலையும் வாழ முடியும், ஆவியிலையும் வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆவி மனுஷன் உள்ள இருக்கிற வரைக்கும் மாம்சமும் ஆவியும் ஒன்றா தான் இருக்கும். அதாவது ஒரு கூட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாம்சத்தில் இந்த வெளியில் போனதுக்கப்புறம் ஆவி மனுஷன் தனியாக போயிடுவான். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இதுதான் பெரிய போராட்டம். இங்கே இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவி மனுஷன் ரொம்ப சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்டுறான். நம்முடைய ஆவி ரொம்ப சீக்கிரமாக ரட்சிக்கப்படும். பட்டுன்னு அடுத்த செகண்ட் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்ட பொழுது அடுத்த நிமிஷம் தேவனோடு கூட கான்டாக்ட் உண்டாயிருது. உடனே கான்டாக்ட் வந்துடும், டக். அதான் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் வேற, தாகம் வேற, ஆசை வேற, பைபிளை படிக்கிற வேகம் வேற, கோயிலுக்கு வர்ற வேகம் வேற, வந்து முன்னால் பெஞ்சில் உட்கார்ற வேகம் வேற, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருக்கிற வேகம் வேற. ஆனால் ஆத்துமா அந்த பூரண ரட்சிக்கப்பட்டாலும் ஆத்துமா குணமடைகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா?
மனம் திரும்பி இருக்கிறோம், ஆனால் குணம் திரும்பலை. மனம் மாறி இருக்கிறோம், குணம் மாறலை. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அழுக்கு குணங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே சூப்பராக ஏஞ்சல்ஸ் போல், தேவனை போல் அப்படி ஆயிடும், அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம போக போக நம்முடைய குணங்கள் நமக்கே தெரிய வரும்போது, கன்றாவியாக இருக்குதா, நல்ல வேலை எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது போ. எவ்வளோ ஒரு பேட்டில் பாருங்கள், ஸ்ட்ரகிள் பாருங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சில நேரங்களில் சிலருக்கு இடரல்களாக இருக்கிறார்கள். They are the stumbling blocks for some people. ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலரால் மற்றவர்கள் ரட்சிக்க முடியாத ஒரு நிலைமையில் காணப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலர் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு உதவியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர்களுடைய ஆத்மாவை ட்ரெயின் பண்ணி ரட்சிப்புகளை கொண்டு வராமல் இருக்கிறதுனால இவர்களுடைய சாட்சி அவுட் ஆகிடுது. இதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்டடி பண்ணி நம்மளை வச்சுக்கணும், தெரியுங்களா? ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆத்மா வேலை செய்யாது. ஏன்னா ஆத்மா சரீரத்தோடு ஒட்டி கிடக்கு. ஆத்மா என்ன சொல்லுதோ சரீரம் அது ஆமா போட்டுரும். ஆனால் ஆவி சொல்கிறது ஆத்மா கேட்காது. அதனால தான் எங்கள் ஆயுதங்கள், போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. அவைகளை கொண்டு நாங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த தர்க்கங்களையும் மேட்டிமையான எந்த ஒரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்துகிறோம். வசனத்தை ஞாபகத்தில் வச்சுட்டோம், ஆனால் ஆத்மாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கலை. பாருங்கள், வசனம் நல்ல மனப்பாடமாக வந்துடும், ஆனால் நம்முடைய கேரக்டர் அவ்வளோ ஈஸியாக மனப்பாடமாக சட்டுன்னு வர்றது போல் சட்டுன்னு ஆத்மா குணமடையலை. இட்ஸ் அ ப்ராசஸ். எல்லாருக்கும் இதில் we are all the same. It takes a lot of time, but it involves our obedience to the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் எவ்வளவுக்கு அவ்வளோ கீழ்ப்படிந்து எஸ் லார்டுன்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு மாம்சத்தின் சிந்தை மறைய ஆத்மா குணப்படும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஏன் ஒரே குடும்பத்தில் போராட்டம்? மாமியார் மருமகன் மாமியார், மருமகன் மாமனார், 2 அண்ணன் தம்பிகள், 2 அக்கா தங்கச்சிகள், அந்த பிரிவு இந்த பிரிவு, சொத்து கித்து, இதெல்லாம் ஏன்? ஆத்மாவில் குணமில்லாமல் இருக்கிறதுன்னு காரணம். தேவஜனமே, அதனால தான் ஒரு 21 days ப்ரேயர் நடந்துகிட்ருக்குது. அதில் ஒரு நாள் தேவன் ஒன்று பேசினார். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசினார். பாருங்கள், 1 Thessalonians chapter 5 verse number 23. 1 Thessalonians chapter 5 verse 23. சமாதானத்தின் தேவன் தாமே, எல்லாருமே வாசிக்கலாம், எல்லாருமே வாசித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே எவ்வளோ %? 100%. எதெல்லாம் சுத்தமாகணும்? சரீரம் சுத்தமாகணும். எதுக்காக சுத்தமாகணும்? அவர் வர்றதுக்காக. அப்போ அவர் இயேசு கிறிஸ்து வரும்போது 100% ஆவி, ஆத்மா, சரீரம் வருகைக்காக சுத்தம். 3 பாயிண்ட் அங்கே பார்க்கலாம். 1, 100க்கு 100 சுத்தம். 2வது எவைகள் சுத்தமாகணும்? ஆவி, ஆத்மா, சரீரம். எதுக்காக சுத்தமாகணும்? அவர் வருகைக்காக. The word of God is very plain and very clear. There is no confusion here. ஒரு கன்ஃபியூஷனுங்கிறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ டோட்டலாக வரும் பொழுது ஆவி முதல்ல ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஆத்மா இப்போ பிரச்சனை. இந்த ஆத்மா தான் தகாதவைகளை சிந்திக்கிறது. இந்த ஆத்மாவில் தான் ஸ்தோத்திரம், காமவிகார எண்ணங்கள், பெருமைகள், மேட்டுமைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், மாம்சத்துக்குரியவைகள் யாவனன்னு கலாத்தியரில் ஒரு பெரிய லிஸ்ட் பவுல் போட்டாரே, அதெல்லாம் இதுக்குள்ள குடிகொண்டிருக்கிறது. இவைகளை வெளியில துரத்தணும். எதுக்கு துரத்தணும்? அவர் வர்றார்னு அர்த்தம். சீக்கிரம் அவர் வருகிறார். ஆகவே இதெல்லாம் துரத்தணும். ஒத்துழைப்பு கொடுத்தால் தேவன் துரத்தி விடுவார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்துவாராக. நீங்கள் இந்த லூக்கா 15வது அதிகாரம் இப்போ நோட் பண்ணால் போதும், ஆனால் எடுக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். லூக்கா 15வது அதிகாரத்தில் 3 பேரபிள்ஸ், 3 அது பேர் என்ன? பேரபிள்ஸ்னால் ஓமைகள். 3 ஓமைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நான் கவனித்தா போதும், ஜஸ்ட் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கவனிச்சிருங்க போதும்.
முதல்ல ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சாம், 99 இருக்குது, 1 காணாம போச்சு. அதுக்காக தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்லுகிறார்னா, அவன் அக்கம்பக்கத்தார் ஆட்கள், சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சந்தோஷப்படாமல் இருப்பானோ நம்பர் 1. 2வது ஓமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அம்மாவுக்கு 10 வெள்ளிக்காசுகள் இருந்ததாம், 9 காசு இருக்குது, 1 காசு காணலை. 10 வெள்ளிக்காசுகள் இருந்து அவங்க தலையில் இப்படி கட்டிக்குவாங்க அந்த யூதர்கள். ஸ்தோத்திரம். பாஸ்டர் வின்சென்ட் லூர்து அவர்கள் அந்த காரியத்தை சொன்னார்களோ இல்லை ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாங்க. இங்கே அந்த கல்யாணம் ஆகாத பெண்ணு கல்யாணம் ஆகிற போது அந்த மாப்பிள்ளையை பார்க்குற போது அந்த கல்யாண நாளில் அவங்களுக்கு இந்த வெள்ளிக்காசு அப்படி கட்டுவாங்க யூத பெண்கள். அது அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்கும், அது அழகாகவும் இருக்கும், மகிமையாக இருக்கும். அதில் ஒன்று போச்சுனாலும் எது நின்றுங்க, கல்யாணத்துக்கு ஆயத்தமாக முடியாதே. அப்போ அந்த ஒன்று நிற்குதுன்னா அந்த அம்மா எவ்வளவு, உங்களுக்கெல்லாம் புரியல, அது வாழ்க்கை பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு கட்டாயம் போட்டே ஆகணும். 9 இருக்கு பரவாயில்லன்ட்டு போக முடியாது, 10 இருக்கணும், முடியாது, அவ்வளோ கட்டாயம். அந்த ஒன்று தேடுறதுக்கு உயிரை கிட்னியை வித்தாலாவது வாங்கிடுவேங்கிற அளவுக்கு அந்த அம்மா தேடுமா. தேடி கூட்டி பெருக்கி இறுக்கி கண்டு பிடிச்சி கொண்டு வந்து மறுபடியும் மாட்டினா ஒழிய கல்யாணத்தில் மானம் போகாமல் அங்கே நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ ஒரு காரியம். கிடைச்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷப்பட மாட்டாளோ சொல்கிறாங்களே. சரி, அப்படியே கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே வரும்போது 100லேருந்து இப்போ 10 வந்து 10லேருந்து இப்போ 2 பேர்னு வந்தாச்சு. 2 பேரில் ஒரு பையன் காணாமல் போயிட்டான், ஒரு பையன் கண்ணுக்கு எதிரே இருந்துக்கிட்டே காணாமல் போயிட்டான். அவனை போய் நல்ல குமாரனுங்கிறானுங்க, வந்தவனை போய் கெட்ட குமாரனுங்கிறான். நம்ம ஆளுகளுடைய மூளை சூப்பராக இருக்குது. ஒருத்தன் காணாமல் போயிட்டு திருப்பி வந்தான்ல, அவன் நல்லவனா கெட்டவனா? நல்ல. அப்போ ஏன் கெட்ட குமாரனுங்கிறீங்க அவனை? ஃபஸ்ட்டு கெட்ட குமாரன். அதை நம்ம எப்பவுமே அதை தானே பார்க்குறோம். அவன் திருப்பி வந்துட்டான். ஆனால் உண்மையாக கெட்ட குமாரன் வேணா எரும மாடு. அப்பாவுடைய அன்புலேயே மிதந்து தின்னு போட்டு பிரியாணி, நம்ம ஒரு நாளைக்கு 10 தரம் பிரியாணி தின்னுட்டு அவன் பொறாம பிடிச்ச பையன். இவன் வர்றது அவனுக்கு பிடிக்கலை. ஸ்தோத்திரம். இவனுக்குள்ளே என்ன ஆவி இருந்திருக்குது பற்றியலா, ஓடிவிட்டான். வீட்டுக்குள்ளே காலே வைக்கலன்ட்டுருக்கு. இந்த மோதிரத்தை கொண்டு போய் அப்பா கொடுத்தார்ல, யாருக்கு? கெட்டுப்போன நல்ல குமாரனுக்கு. சரி, உங்கள் பாஷையிலே வச்சுக்கோ. கெட்டு போய் திரும்பி வந்த நல்ல குமாரனுக்கு மோதிரம் போட்டார் தெரியுமா? யாருதுன்னு நினைக்கிறீங்க? தப்பு. இந்த வெளியில் போன எரும மாடு அவன் தான் போட்டார். எப்படி தெரியும்? 2 பிள்ளைகள் இருந்தால் 2 மோதிரம் இருக்குமா இருக்காதா? என்னை காட்டிலும் உங்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சப்ஜெக்ட் தான் போயிட்டுருக்குது ஒரு காலத்தில் பயங்கரமாக. நான் அதுக்கெல்லாம் விலகினவன், தூக்கி போட்டு வந்தவன். அதனால் இந்த சப்ஜெக்டே எனக்கு வேண்டாம் சாமின்ட்டு சொல்லிட்டேன். கர்த்தர் தான் என் சப்ஜெக்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன மிஞ்சி போனான்னு ஃபியூ இயர்ஸ் தானே, கொஞ்சம் வருஷம் தானே, இயேசு வந்துட போகிறார்ல. அப்படி இல்லை பாஸ்டர், என் சொத்தும் எந்த தான், என் தங்கச்சி சொத்தும் எந்த தான். அப்போ 2 பிள்ளைகள்னா 2 மோதிரம் இருக்குமா இருக்காதா? ஒரு மோதிரம் ஏற்கனவே ஒருத்தன் கொண்டுட்டு போயிட்டான். அவன் யார்? இளையகுமாரன் கொண்டு போயிட்டான். இப்போ அவன் வரும்போது ஒரு மோதிரம் போடணும் இல்லை? பீரோவில் ரெடியாக இன்னொரு மோதிரம் இருக்குது. அது யாருடைய மோதிரமாக இருக்கணும்? யாருது? அண்ணங்காரந்த மோதிரம் போடு. இவன் தான் இன்னும் காலை உள்ளே வைக்கல, போயிட்டானே வீட்டுக்குள்ளே. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும். உனக்கு அந்த கிரேஸ் இல்லை, உன்கிட்ட இருக்கிற மோதிரம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, இதுவும் பிடுங்கப்பட்டுருச்சு போ. அப்போது இந்த சத்தியத்தை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். There is a possibility of people losing the grace of God and the promises of God if they rebel against, if they do not enjoy,
if they do not rejoice, then somebody comes back again. You will lose. You will lose. It's a very hard teaching, but cannot be changed. மாற்ற முடியாது. ஒருவன் மனம் திரும்பி வரும்பொழுது உங்கள் இருதயம் அவன் மேலே சந்தோஷப்படலைன்னா உங்களுக்கு இருக்கிறது அவுட் ஆகிடும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதுபோல் there are certain dangerous lessons. கிருபையுள்ள வார்த்தைகள் தான், ஆனால் அது பின்னால் ஒரு டேஞ்சரே இருக்குது. என்ன தெரியுமுங்களா? ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறான், எஜமானுக்கு குறவலை பிடிக்கிறான், பிடிச்சோடனே குறவலை பிடிக்கலை, கேட்குறான், இந்த நீ செலுத்தி ஆகணும், இல்லைன்னா உன் மனைவி பிள்ளைகளை நீ பணையம் வச்சு அடமானம் வச்சாவது நீ திருப்பி கொடுனா. அவன் சொல்கிறான், ஐயா பொறுத்துருங்க ஐயா, சாமி நான் கொடுத்துட்றேன் ஐயாண்ணா, என்னை மன்னிங்க, நிர்வாகம் கிடையாது, எனக்கு கொடுக்க நிர்வாகம் எனக்கு இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு ரிட்டர்ன் பேக். அப்போ அந்த எஜமானுடைய இறக்க குணம், யூ நீட் நாட் கிவ் மீ எனிதிங், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், போட்டு போ, மன்னிச்சு மறந்து விட்டாச்சு. அல்லேலூயா. அவன் நடுவில் போய் ஒருத்தன் குறவலையை பிடிச்சி போட்டான். எனக்கு 50 ரூபா கொடுக்கணும் அன்னைக்கு, தெரியுமா? 50 ரூபா கொடுக்கறதுக்காக இவன் குறவலையை பிடிச்சி நெருக்கிறான்ட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்துட்டாங்க. என்ன பொல்லாதவனாக இருக்கானே இவன், மனிதாபமே இல்லையா இவனை, இந்த எஜமான்ட்ட ரிப்போர்ட் பண்ணுவோன்ட்டு போய் அவங்கெல்லாம் ஊர்க்காரங்க போய் ரிப்போர்ட் பண்ணிட்டானுங்க. நம்ம பாஷையில் பேசி சொல்லணும்னா ஊர்க்காரங்க ரிப்போர்ட் பண்ணோன்னா அந்த எஜமானுக்கு கோவம் வந்துருச்சு. இவன் 5000 ரூபா 50,000 ரூபா கடனை நான் வந்து தள்ளுபடி பண்ணிட்டேனே, ரிட்டர்ன் ரைட் ஆஃப் பண்ணிட்டேனே, இவன் 50 ரூபாய்க்காக குரலை பிடிச்சானா இவனா அது, ஆமாம் கொண்டு வாங்கடா அவனை, கூப்பிட்டு வந்தானுங்க. நீ நான் இப்படி பண்ண சொல்கிறானுங்களே இவங்கெல்லாம், ஆமாம் போட்டு இருளும் பற்கடிப்புள்ள இடத்துக்கு கொண்டு போய் அவனை டஞ்சனில் போட்டுருங்க. இவனுக்கு கிடையாது. வாட் ஹேப்பன் டு தி ஃபர்கிவ்னஸ் தட் ஒன்ஸ் யூ ரிசீவ்ட்? You are a person who were forgiven once upon a time. That's good. That's true. It is not a false. But that forgiveness is cancelled now. பயங்கர hard truth. மன்னிப்பு பெற்றுட்டு போனதுக்கப்புறம் இவன் அந்த எஜமான் எதிர்பார்த்தது இவன் செய்யாமல் இருக்கும்போது அந்த எஜமான் இவனுக்கு கொடுத்ததான ஃபர்கிவ்னஸை கேன்சல் பண்ணி போடுகிறார். இவன் நிலைமை முன்னிலைமை எப்படி இருக்குது, முன்னிலைமையை காட்டிலும் கேவலமாக இருக்குது. முன்னிலைமையாவது ரோட்டில் நல்லா போயிட்டு இருந்தான், அவன் 50 ரூபா கேட்காட்டி ஜாலியாக ராஜா மாதிரி என்ன செய்யலாம், போயிருக்கலாம் சபையே. இவன் 50 ரூபாய்க்கு கேட்க போய் குறவலையை பிடிச்சி போய் இவன் புத்தி எப்படி இருக்குது பார்த்தியா? நான் தயாளனாக இருக்கையில் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? கொண்டு போய் இவன் பின்னிலைமை எங்கே போச்சு? போ டஞ்சன், ஜெயிலு போ, அங்கே கடை அழுகை பற்கரிப்பு உண்டாகும். So if you don't forgive the sins of somebody, if you don't forgive the faults of somebody, you will also be treated in the same way, because you are cancelling your forgiveness once that has been granted to you as a gift from God is now being cancelled. தேவன் கொடுத்ததை கேன்சல் பண்ணிட்டார்னா நம்ம கதி என்னாகிறது? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்காவிட்டால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார்னு சொன்னார். நான் நடுங்கி சாக வேண்டும் இந்த வசனத்துக்கு. உண்மையாக நடுங்கி சாக வேண்டியது ஆள் யாருன்னா நான் தான். அப்போ நானே அப்படின்னா அப்போ நீங்களும் எப்படி? எல்லாரும் நடுக்கம் பிடிக்கணும். அல்லேலூயா. அவர் ஸ்லேட் மஸ்ட் பி க்ளீன். லெட் கம் வாட் மே. இவன் என்னதை வேணால் சொல்லிட்டு போகிறான், போய் தொலைறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டுரு, மனசில் விட்டுரு. டோன்ட் ஹோல்ட் ஆன் டு பீப்புள். ஹல்லேலூயா. டோன்ட் ஹோல்ட் ஆன் டு பீப்புள். யூ ஆர் ஹோல்டிங் ஆன் டு பீப்புள். Satan has a legal ground to fight your fight, and you will not win. You will not win. Don't give a legal ground to Satan. சட்ட ரீதியான இடத்தை சாத்தானுக்கு கொடுக்கக்கூடாது, அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. You should be very careful. அப்போ அங்கே கொளுத்த கன்று அடிச்சு பிபி டும்டும்லாம் போட்டு எங்கே வருது? என்ன வருது? அது சாப்பாட்டில் வருது இல்லை? உடன்படிக்கை மீல். அது இது வரைக்கும் இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை நம்மெல்லாம், இல்லை? அது உடன்படிக்கை மீல்ங்க. மோசே என்ன சொல்லுகிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இயேசு சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு என் ஆத்மாவை போட்டுறேன். 90வது சங்கீதம் 14வது வசனத்தை பாருங்களேன். 90வது சங்கீதம் 14வது வசனத்தை பாருங்கள். 90, Psalm 90 verse number 14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால். ஃபாதர் ஐயா இதை வச்சு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூரும்படின்னு. சூப்பரான பாட்டு.
அவங்க இப்போ மோசே என்ன சொல்கிறார் தெரியுமா? ஐயா, நாங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களுக்கு குட் மார்னிங்காகவே இருக்கட்டும். யாரும் இருக்கீங்களா இங்கே? there shall be good morning of our life all through the days. சங்கீதக்காரன் இதை சொல்லும்போது சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும்னா. surely goodness and mercy shall follow me all the days of my life. அதை விரும்புகிறாங்க. வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து வரும்போது ரிஜாய்ஸ், மகிழ்ந்து இருக்கும்படிக்கு திருப்தியாக்கும் என்கிற இடத்துல சாட்டிஸ்ஃபைன்னு வருது. There are two words. One is satisfying, another is rejoicing. இந்த satisfy and rejoicing எதுக்கு பொறுத்துங்க? இவ்வளவு நாள் நான் டீல் பண்ணிட்டு இருக்கிற சப்ஜெக்டை நீங்க வச்சே நீங்க பதில் சொல்லலாம். திருப்தியும் மகிழ்ச்சியும் எப்போங்க? சாப்பாடு, அல்லேலூயா, போஜனம். நல்ல ஒரு ஜூஸ் நல்லா குடிச்சிங்கன்னா எப்படி இருக்குது? சொல்லுங்க, பயங்கர திருப்தியாக இருக்கும். ஒரு ஆப்பிள் ஜூஸோ மாதுளப்பழம் ஜூஸோ ஏதோ ஒன்று டேஸ்டியாக ஒரு ஜூஸை ஒரு சின்ன டம்ளரில், மாந்தண்டி டம்ளரில் குடிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. உங்களை கெடுத்ததே நான் தான் போல இருக்கு. அப்புறம் ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதில்லை, அப்படிப்பட்ட டேஸ்ட்டு. ஹல்லேலூயா. சாப்பிட்ட பிறகு அது ஒரு 2 மணி நேரம் கழித்து அது வேறு மாதிரி மாறும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த நாக்குக்கு இருக்குதே, நாக்கு தின்னுட்டே இருக்கான், திருப்தி. அப்போ திருப்தி எங்கே வருது? பானம் பண்ணுகிறதுல திருப்தி, புசிக்கிறதுல திருப்தி, வாழ்நாள் எல்லாம் எங்களுக்கு வேணுங்கிறான் மோசே. I bless this church in the name of Jesus Christ that ye shall be satisfied and ye shall be happy all your days in Jesus' name. May the Lord bless you. I speak from this altar of God. இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த வசனத்தின்படி உங்களுக்கு let it be always a good morning in your life. There is no good night. Let there be good morning. Hallelujah. அவன் சொல்கிறான், எங்களுக்கு அந்த திருப்தியை தாரும் போஜனம். கடைசியாய் John 6:35 யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடைய மாட்டான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமாட்டான். நல்லா இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னால் பயங்கர ரகசியங்கள் அடுத்த வாரம் தான் வரும். ரொம்ப நீங்கள் ஜெபத்தோடு வரணும். அல்லேலூயா. சண்டே நீங்கள் எந்திரிச்ச உடனே எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு புஸ்தகத்தையாவது முடிச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் எங்களுக்கு இங்கே ஓடும். ஆக தேவ ஜனமே, ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு என்ன ஜெபிக்க தெரியுதோ கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சரி, கடைசியில் இப்படி வளைச்சி அப்படி வளைச்சி அங்கே போய் சாப்பிட்டு இங்கே போய் சாப்பிட்டு என்ன ஆயக்காரர்களை உட்காந்து சகை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி இங்கே போட்டு சாப்பிட்றதில் பேர் போன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கடைசியில் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நானே அப்பம்டான்ட்டார். உங்களுக்கு நானே அப்பம், என்னுடைய ரத்தமே உங்களுக்கு பானம்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுங்கள்னு சொல்லி அழகாக ஆசையாக வந்தார். அவர் எப்படி செய்தாருங்கிற காரியத்திலும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி கம்யூனியன் எடுக்கும்போது என்ன நடக்குதுங்கிற பயங்கரமான ரகசியத்தை உங்களுக்கு நான் வரும் நாட்களில் சொல்லி தருகிறேன். அதற்கு பிறகு கம்யூனியன் சர்வீஸ் இவ்வளவு நாள் எடுத்ததை நீங்களே கேன்சல் பண்ணியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். நான் கம்யூனியன் சர்வீஸ் எடுத்ததே கிடையாது வாழ்க்கையில், இப்போ தாயா எடுக்கிறேன் முதல் முறைன்னு சொல்லுவீங்க. அவ்வளவு காரியங்களை உடன்படிக்கையின் தேவன் செய்து வைத்திருக்கிறார். மே காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. எந்திரிச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு, ஒரு எப்போதுமே நான் எனக்கு விரும்புகிற ஒரு காரியம், எந்திரிச்ச உடனே நாம தேவனுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினாங்க? மத்தியஸ்தராம் இயேசு கிறிஸ்து நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பேசுங்க பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, சின்ன பிள்ளைங்க பேசுங்க, வாலிபர்கள் தேவனோடு பேசுங்க, சகோதரிமார்கள் பேசுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் பேசுங்க, வாலிபர்கள் பேசுங்க, வயோதிபர்கள் தேவனிடத்தில் உறவாடுங்க. கர்த்தர் நல்லவர், நம் மத்தியஸ்தர் நல்லவர் அல்லவா. பிரைஸ் தி லார்ட்.
எல்லாரும் ஜெபிக்கலாம். மியூசிஷியன்ஸு, அப்புறம் உதவி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. சாப்பாடு இவனுக்கு பரிசேயர்கள்லாம் போஜன பிரியன்னு சொன்னானுங்க. கர்த்தர் கண்டுக்கிட்டாரா? கண்டுக்கவே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்த்ததெல்லாம் அந்த உடன்படிக்கையின் விருந்து. எந்த நரி என்ன பேசினா எனக்கு என்ன? இவ்வளவு உடன்படிக்கையின் விருந்த அவர் பேசாமல் இருப்பாரா? செய்து காட்டாமல் இருப்பாரா? நம்மை விருந்துக்கு அழைத்திருக்கிற நல்ல தேவன், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம், தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். நான் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானானால், அல்லேலூயா, நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். எங்க போனாலும் சாப்பாட்டுல முடியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பந்திக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வச்சிருக்கிற உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பண்ணின நல்ல தேவனை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வாரமும் கொண்டாட கர்த்தர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, தொடர்ந்து எங்களுக்கு உம்முடைய ரகசியங்களை கற்றுத்தாரும். தேவனே, உம்மோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ண வைத்த தெய்வம். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலிப்பதாக. ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. ஒவ்வொரு நாளும் ஷோர்லி குட்னஸ் அண்ட் மர்சி. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்நாளெல்லாம், இது மோசே ஜெபித்தது போல வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு காலையில் உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொன்னான். அதுவும் உடன்படிக்கையின் போஜனம்தான். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தாவே, இதை நாங்கள் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள வரும் நாட்கள் எங்களை தயார் பண்ண ஜெபிக்கிறோம். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இன்றைக்கு இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ஆன்லைனில் பார்த்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களை ஆவியை விட்டு நீங்காதபடிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பதாக. அதிகமாக உம்முடைய ஜனம் ஆகிய நாங்கள் உபவாசம் எடுத்து ஜெபித்து, முழங்கால் போட்டு ஜெபித்து, ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ கர்த்தருக்கு அதை கொடுத்து செலவு பண்ணத்தக்கதான ஒரு நல்ல இருதயங்களை, எண்ணங்களை எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து ராஜா நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. எஸ், ஆண்டவர் கொடுக்குற விருந்து எவ்வளவு மகிமையானது தெரியுமா? அதுபோல் நமக்கு என்ன பண்ணணும்? திருப்பி ஆமேன் சொல்கிறதுல அந்த விருந்து மாதிரி ஆமேன் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட நம்முடைய மத்தியஸ்தராம் இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே, என் முழு உள்ளமே. விருந்து சாப்பிட்டவங்க எப்படி பேசுவாங்க? என் ஆத்துமாவே, அவர் விருந்தை ருசித்த மக்கள் சகல உபகாரங்களையும் அவர் விருந்தை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஜெயம், ஜெயம், ஜெயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Have a very good nice week ahead of you. God bless you. Amen.